என்ற ஏளன கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு காமராஜ் மிகச் சுவையாக பதில் சொன்னார். எனக்கு பூகோளம் தெரியுமான்னு கேட்கிறார்கள். அவர்கள் எந்த பூகோளத்தை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த தமிழ்நாட்டில் எங்கெங்கே மலை இருக்கு, எங்கெங்கே ஏரி இருக்கு, எங்கெங்கே ஆறு ஓடுது, எந்தெந்த ஆறுக்கு குறுக்கே அணைய கட்டினா எவ்வளவு விவசாயிக்கு லாபம், எது மேடு எது பள்ளம்னு எனக்கு தெரியும். இதற்கு பேருதான் பூகோளம்னா இந்த பூகோளம் அவர்களை விட எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னவர் காமராஜ். காமராஜருக்கா பேசத் தெரியாது? பாமரர்களுக்கும் புரியும் பாஷையில் பேசியவர் காமராஜ். இயேசு கிறிஸ்து ஹீப்ரு மொழியில் பேசாமல் பாமர மக்களின் அராமிக் பேச்சு வழக்கில் கருத்துக்களையும் கதைகளையும் சொன்னதால்தான் அவரால் அந்த பாமரர்களின் உள்ளங்களை ஊடுருவ முடிந்தது. இலக்கண இலக்கியங்களை தொட்டு பேசுவதை விட இதயங்களை தொட்டு பேசுவதே சிறந்த பேச்சு. நண்பர்களே, எவ்வளவு நீளமான நதியாக இருந்தாலும் அது ஒரு நாள் கடலில் சென்று கலக்க வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. இரவும் பகலும் சேர்ந்ததுதான் காலம். பிறப்பும் இறப்பும் கலந்ததுதான் வாழ்க்கை. இரவே இல்லாத நாளும் இல்லை, இறப்பே இல்லாத வாழ்வும் இல்லை. ஜனனத்தின் போதே ஒவ்வொரு மனிதனின் மரணமும் உறுதி செய்யப்படுகிறது. மனித வடிவில் வந்த இறைவன் கூட மரணத்தை வென்றதாக வரலாறு இல்லை. சாதாரண மனிதர்களின் வாழ்க்கை அவர்கள் சந்திக்கும் மரணத்துடன் முடிந்து விடுகிறது. சரித்திரம் படைத்தவர்களின் வாழ்க்கை அவர்கள் சாவுக்கு பின்னாலும் தொடர்ந்து நடக்கிறது. கால நடையில் கரைந்து காணாமல் போனவர்கள் பலர். காலம் நடக்க நடக்க புதிது புதிதாய் தோன்றும் மனிதர்களின் நினைவில் கலந்து வாழ்பவர்கள் சிலர். அந்த சிலரில் ஒருவர்தான் காமராஜ். எலும்பும் சதையும் இரத்தமும் நிறைந்த மனிதராய் நம்மோடு வாழ்ந்த காமராஜ் 1975 அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாளில் கண்மூடி அமரரானார். உலகத்தின் வரலாற்று பக்கங்களில் எந்த நாட்டிலும் ஒரு தலைவனின் கொள்கைகளுக்காக வாழ்ந்தவன் அந்த தலைவனின் பிறந்த நாளிலேயே அவனுடைய நினைவுகளோடு தானும் கண்மூடியதாய் காமராஜரை தவிர வேறு யாரையும் காட்ட முடியாது. முன்னம் அவன் நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நிலை கெட்டாள், தலைப்பட்டாள் தலைவன் தாளே என்பது நாவுக்கரசர் பாடல். முதலில் இறைவனின் பெயரை கேட்டு பின்னர் அவனது திருவுருவை தரிசித்து அதன் பின் அவன் இருக்கும் இடத்தை அறிந்து அன்று முதல் அவனைத் தவிர வேறெந்த நினைவுகளுமற்று சுயத்தை இழந்து பைத்தியம் பிடித்து உற்றார் உறவை துறந்து இறுதியில் அவனோடு ஐக்கியமாகிவிடும் பக்தி நிலையை காட்டும் நாவுக்கரசர் பாடல் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா இரண்டரக் கலக்கும் உன்னத நிலையை சொல்கிறது. இந்த பாடலின் ஒவ்வொரு வார்த்தையும் காமராஜ் வாழ்க்கைக்கு பொருந்துவதை நான் நினைத்து நினைத்து சிலிர்த்திருக்கிறேன். காந்தியின் பெயரை கேட்டு மகிழ்ந்து, காந்தியை நேரில் கண்டு களித்து, காந்திய பாதையில் தொடர்ந்து நடந்து, காந்திய கொள்கைகளை வாழ்வில் மணந்து, உறவுகள் அனைத்தையும் நினைவில் துறந்து, காந்தியத்தோடே இரண்டரக் கலந்து அத்வைத நிலைக்கு ஆளானவர் காமராஜ். நண்பர்களே, காந்தியடிகள் பிறந்த நாளில் காமராஜ் நம்மை விட்டு பிரிந்தார். நடுக்கடலில் தத்தளிக்கும் மரக்கலத்தை விட்டு மீகாமன் பிரிந்தது போல் நம்மை யாருமற்ற அனாதைகளாக்கிவிட்டு அவர் பறந்தார். புனிதன் போனால் பூ உண்டு நீருண்டு என்பார்கள். மனித புனிதன் காமராஜ் கண்மூடியதும் வானம் மழையாக அழுதது. தமிழகம் ராமனை பிரிந்த அயோத்தியாய் துயரத்தில் ஆழ்ந்தது. லட்சக்கணக்கான மக்கள் இதயம் ரணமாகி இறுதி ஊர்வலத்தில் விழிநீர் வழிந்தபடி விடை கொடுத்து அனுப்பினர். தயரதனை பிரிந்த ராமன் வனவாசத்தில் வாழ்ந்ததைப் போல் காமராஜரை பிரிந்த தமிழகமும் வனவாசத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்ம வீரர் விழிமூடிய பின் விதவையாகிவிட்ட காந்திய பெண் அவருடைய கல்லறையில் அமர்ந்தபடி கைகாட்டை சுற்றுகிறாள். பாழ்பட்டு போன இந்த ஏழை சமூகம் பயன்பெறுவதற்காக அவர் படிக்கச் சொன்னார். இப்போது மண்ணில் இருந்தபடி மயக்க சுகம் தேட குடியுங்கள் என்று அரசு கோப்பையை நீட்டுகிறது. பெருந்தலைவரின் காலடிபட்டு புனிதம் பூத்த இந்த பூமியில் இப்போது எங்கு பார்த்தாலும் காளான்கள் குடைவிரித்து காட்சி தருகின்றன. அவர் ஆட்சியில் இருந்தபோது அணைகளை கட்டி, ஆறுகளை தேக்கி,
வரப்பினை உயர்த்தி விளைச்சலை பெருக்கினார். அந்த கருத்த மனிதனின் பரிபாலனம் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இங்கு இருந்திருந்தால் இல்லாமை இல்லாத சமுதாயம் தமிழகத்தில் மலர்ந்திருக்கும். வறுமையே வெளியேறு என்று அவர் வாய்வீரம் பேசவில்லை, செய்தார். இன்று அனைவரும் பேசுகிறார்கள், ஆனால் ஒருவரும் செய்வதில்லை. பேச்சு அது ஒன்றுதான் இந்தியனின் மூச்சு என்று ஆனபின் அதிகம் பேசாத அந்த மனிதனின் மேன்மையான மௌனம் மறுதலிக்கப்பட்டதில் வியப்பில்லை. நண்பர்களே, இப்பொழுதெல்லாம் பெருந்தலைவரின் திருப்பெயரை அரசியல் உலகில் உச்சரிக்காத உதடுகளே இல்லை. கள்ளத் தோணிகள் கூட அந்த மாமனிதரின் கதர் துணியை காதலிக்கின்றன. அவர் வாழ்ந்தபோது சேற்றை பூசியவர்கள் இன்று அவருடைய சிலைகளுக்கு சந்தனாபிஷேகம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது எனக்கு வருத்தம் கலந்த சிரிப்புதான் வருகிறது. ஆண்டுக்கு ஒருமுறை மூதாதையருக்கு சிரார்த்தம் தருவது போல் பல பேர் பெருந்தலைவருக்கு பிறந்த நாளில் விழா எடுப்பதோடு அவர்கள் பொய்யாக பூண்டிருக்கும் அன்புக்கு வேலி கட்டிக் கொள்வதை பார்த்து நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். கர்ம வீரர் காமராசரே என் தலைவர், அவரது காந்திய வாழ்க்கையே என் வேதம் என்று இன்றும் நினைக்கிற நேர்மையாளர்களை நான் சந்திக்கும் போது என் விழிகளில் ஆனந்த வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. நண்பர்களே, காமராஜரை நாம் எதற்காக நினைக்க வேண்டும்? பொற்காலம் பூத்த அவருடைய 9 ஆண்டு பரிபாலனத்திற்காகவா? ஊழலற்ற ஊர் உயரிய ஆட்சியை தந்ததற்காகவா? இருண்ட நெஞ்சங்களில் கல்வி வெளிச்சத்தை இலவசமாக பாய்ச்சியதற்காகவா? ஆறுகள் ஓடும் இடங்கள் அனைத்திலும் அணைகள் எழுப்பி விவசாயத்தை வளர்த்ததற்காகவா? இந்தியாவிலேயே தொழில் வளர்ச்சியில் தமிழகத்தை தலைநிமிரச் செய்ததற்காகவா? இவற்றிற்காக மட்டுமன்று, வேறு எவற்றிற்காக? தோற்ற பின்பும் இந்த மண்ணின் மக்களை வெறுத்து விடாமல் கண்மூடும் வரை அவர்களின் நலனுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டானே, அதற்காக. பொய்மையும் போலித்தனமும் தன் மீது படிந்து விடாமல் அறம் சார்ந்த அரசியலை அரவணைத்துக் கொண்டானே, அதற்காக. ஆட்சியையும் அதிகாரத்தையும் தானாகவே துறந்து எந்த பதவி மேனகையும் தன்னை மயக்கிவிட முடியாது என்று சாதித்துக் காட்டி சன்னியாசியாக நின்றானே, அதற்காக. வேஷங்களும் பொய்முகங்களும் இல்லாமல் எளிமையும் உண்மையும் நிறைந்த சிந்தனை, செயல், பேச்சுக்கு வடிவம் கொடுத்து வாழ்ந்தானே, அதற்காக. கென்னடி மறைந்தபோது இரங்கற் செய்தியில் காமராஜ் சொன்னார், சாதாரண மனிதர்கள் சாகிறார்கள், ஆனால் தன்னலம் துறந்த தியாகிகள் மக்களின் மனங்களில் நிரந்தரமாக வாழ்கிறார்கள் என்று. ஆம், உண்மைதான். அவர் வாய்மலர்ந்த வாசகம் அவருக்கே அழகாக பொருந்துகிறது. நண்பர்களே, எவ்வளவோ சொல்ல வேண்டும் போல் மனது துடிக்கிறது. எல்லாவற்றையும் நான் சொல்லிவிடவில்லை என்பதும் புரிகிறது. வாய்ப்பு மீண்டும் கனியும் போது இன்னொரு முறை என் இதயத்தை திறக்கிறேன். அந்த தேவனுக்கு இந்த தெருப்பாடகன் தந்த அஞ்சலியை இந்த சமூகம் சிந்திக்க வேண்டுகிறேன். ஊருக்கு உழைத்தவனே உறங்குகிறாயோ? உழைத்தது போதுமென்று உறங்குகிறாயோ? ஊரார்க்கு அழுதவனே உறங்குகிறாயோ? ஊராரை அழவைத்து உறங்குகிறாயோ? நாடு பார்த்ததுண்டா?